ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இது ஒயிட் கலராக இருக்குது. இது கவர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப அழுக்காகி போயிடும் அந்த நாள் ஆச்சு அப்படின்னா. இது கவர் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டில் டிசைன் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. இது இன்றைக்கி பண்ண போகிற டிசைன் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பிளெண்டர். டைமென்ஷன் வச்சு பண்ணுறதுக்கு பிளெண்டர் கரெக்டாக இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜி+. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஜி+ல் சொல்லியிருப்பேன். டைமென்ஷன் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிளெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் 360 அதை வச்சு பண்ணோம்னா சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப அக்யூட்டாக இருக்கும். ஜி+னே பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லை, ஓகேங்களா? அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். பிளெண்டர் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் இதுக்கான கவர், இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து பிரிண்ட் போட்டேன். பிரிண்ட் எத்தனை டைம் வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டெம்ப்ளேட் முடிச்சு நான் இதில் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக இதோட டைமென்ஷன், இதோட சைஸ் என்ட்ரு பண்ணாலே கிடைக்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் கூட அப்டேட் பண்ணுறேன். நிறைய டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் எவ்வளோன்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க. இதோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த க்யூப்பை பார்த்தீங்கன்னா சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட எல்லா எஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற கார்னரை பார்த்தீங்கன்னா வளைவாக ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு பெவல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு மல்டி ரெசல்யூஷன் கொடுத்தாச்சு. அப்பயும் இன்னும் கொஞ்சம் அந்த எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்மூத் பண்ணிக்கிட்டோம். ஸ்மூத் பண்ணது மட்டும் இல்லை, நம்ம இப்போ வச்சுருக்கிற டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஏர்பாட்ஸோட டைமென்ஷன் தான். அதுக்கு கவர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராட் கொடுத்தோம் அப்படின்னா ஆப்செட் திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட கவர் கிடச்சிக்கும். கொஞ்சம் ஆப்செட் கொஞ்சம் தள்ளியே வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கனால ஈஸியாக இன்செர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மூடி நீக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மேலே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே சார்ஜ் போகிற போர்ட்டு இருக்கும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பேராமீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் பூலியன் கொடுத்து மேலே சார்ஜ் இருக்கிற மேலே ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த இது இருக்கும், அதை கட் பண்ணிக்கிட்டோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பேராமீட்டரில் பூலியன் கொடுத்து கீழே இருக்க சார்ஜ் போகிற போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இதெல்லாம் அப்ளை பண்ணி ப்ரிவியூ ஓகே அப்படின்னு தோணுதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறப்ப செலெக்ஷன் ஒன்லி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். இது க்யூரா அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு முடிஞ்சிச்சு. பிரிண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு இது கீழே ட்ரை பண்ணோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மூடி வீடு அதுக்காக வச்ச வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ மேலே கவர் ஆகிற மாதிரி, ஆனால் சரியாக பிரிண்ட் ஆகலை. இந்த திக்னஸ் தான் நல்லா இருக்குன்ட்டு அடுத்துட்டு போகிற பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான திக்னஸ் கொடுத்தேன். இவ்வளோ கெட்டி தேவையில்லை அப்படின்னு. சும்மா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்காகாமல் இருக்கிறதுக்கு கோல்டு கலர் அந்த இது கிடைக்கிறதுக்காக பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அது லேஸ் திக்னஸ் இருந்தால் போயிடும் அப்படின்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே ஜார்ஜ் போடுறதுக்கான அந்த இது கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். 2வது இது மூடிக்கு பண்ணது. ஏன் அப்படின்னா லேசானது பண்ணோம். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக ஃபில்டரில் இந்த இதை பிச்சு விடணும். பிக்கிறப்ப லேசாக இருக்கிறதுனால அடியுது பிச்சுட்டு போயிடுச்சு.
இன்னொரு டைம் பிரிண்ட் போட்டு தான் வைக்கும். இல்லைன்னா மேலே டாப்பில் எம்டியாக தான் இருக்கும். கீழே இருக்கிறது கரெக்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான். ரொம்ப டைட்டாக வைக்கல, ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்குது. இப்படி இருக்க பொருளே ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் இடிக்கும் அப்படின்னா இங்கே கேப் விட்டோம். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கான டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஆச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். கீழே செக் பண்ணி பாருங்கள், எதுக்கும் 3D பிரிண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு 2 days ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். டெம்ப்ளேட்டாக ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிலது கரெக்டாக வரல, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணல. அப்படி இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துருப்பேன். வேணும் அப்படின்னா 2 days ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னா அந்த கோர்ஸ் வாங்கினதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தனியாகவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஒரு டைம் அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஜிப்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது போல் கோர்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். வேணும் அப்படின்னா ஜிப்ரஸ் வாங்கிக்கிங்க. இல்லை 3D பிரிண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸாக வச்சுருக்கேன். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணவொடனே ஒரு ஃப்ளிப் நேம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. ஒரு டைம் வெப்சைட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க.